வணக்கம் நண்பர்களே. 2024ஆம் ஆண்டு. உங்களுக்கு கொடுக்க இருக்கும் ஆச்சரியங்கள் என்ன? மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கும் 2024 கொடுக்க இருக்கும் ஆச்சரியங்கள் அனைத்தையும். நவீன தொழில் நுட்பமான AI மூலம் தெரிந்துகொள்ள AI அஸ்ட்ரோ யூடியூப் சேனலில் பார்க்கவும். 100% டிஸ்கவுண்ட் உடன் உங்கள் ஜாதகம் கொண்டு ஏதாவது குறிப்பிட்டுள்ள கேள்வி கேட்டு பலன் தெரிந்துகொள்ள www.aiastro.org இல் பார்க்கவும். இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கன்னி ராசியில் பிறந்த எனது அன்பிற்குரிய நேயர்களே, உங்கள் ஜனவரி 1, 2024 முதல் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வரை கோச்சார பலன் என்ன என்று நாம் AI இடம் கேட்போம். குரு 2023 டிசம்பர் முதல் மேஷ ராசியில் சஞ்சரிப்பதால் என்ன பலன்? நீங்கள் எதிர்காலத்திற்கான பாதையில் செல்லும்போது உங்கள் கண்ணை கவரும் முதல் விஷயம் நல்ல ஆரோக்கியத்தை பேணுவதற்கான அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு. உங்கள் நல்வாழ்வுக்கு முன்னுரிமை அளிப்பதற்கான உறுதியான முயற்சியுடன் உங்கள் கதையின் பக்கங்கள் விரிவடைகின்றன. உங்கள் பயணத்தில் ஆரோக்கியத்தை உறுதியான துணையாக மாற்றுகிறது. உடல்நிலை சரியில்லாத தருணங்களில் உங்கள் ஆரோக்கியத்தை மீட்டெடுக்கவும் திருத்தவும் ஒரு குறிப்பிடத்தக்க திறன் உள்ளது. பின்னடைவுகள் படிக்கற்களாக மாறும் மற்றும் உடல்நிலை சரியில்லாத காலங்கள் மீட்பு மற்றும் புத்துணர்ச்சிக்கான வாய்ப்புகளாக மாறுகின்றன. சுய பாதுகாப்புக்கான உங்கள் பின்னடைவு மற்றும் செயலூக்கமான அணுகுமுறைக்கு இது ஒரு சான்றாகும். ஆரோக்கியத்தின் உச்சக்கட்டங்கள் மற்றும் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும் போது ஆறுதல்கள் உங்களை சூழ்ந்து கொள்கின்றன. எதிர்காலம் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யும் ஒரு வளர்ப்பு சூழலை உறுதியளிக்கிறது. இது உங்கள் வாழ்க்கை பயணத்திற்கு ஆதரவான பின்னணியை வழங்குகிறது. அரசியல் களம் அழைக்கிறது மற்றும் கதை தேர்தல்களில் வெற்றியை நோக்கி திரும்புகிறது. உங்கள் வெற்றி உங்கள் தலைமை பண்புகளுக்கும் சமூகம் உங்கள் மீது வைத்திருக்கும் நம்பிக்கைக்கும் சான்றாக அமைகிறது. உங்கள் வெற்றியின் எதிரொலி அரசியல் நிலப்பரப்பில் எதிரொலிக்கிறது. உங்கள் குடிமை பங்களிப்புகளின் போக்கை வடிவமைக்கிறது. இருப்பினும் இந்த சாதனைகளுடன் பின்னிப்பிணைந்த ஒரு சிக்கலான இழை. உங்கள் கதைக்கு சிக்கலான சாயல்களை சேர்க்கும் ஒரு விபச்சாரம். இந்த அம்சம் ஒரு எச்சரிக்கையின் குறிப்பை அறிமுகப்படுத்துகிறது. இது ஒருமைப்பாடு மற்றும் வெளிப்படைத்தன்மையுடன் உறவுகளை வழிநடத்துவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. டிஸ்பெப்டிக் பிரச்சனை கதையில் ஒரு சவாலாக வெளிப்படுகிறது. வெற்றிக்கான முயற்சியில் கூட உடல் நலத்தின் சிக்கல்களை ஒருவர் வழிநடத்த வேண்டும் என்பதை நினைவூட்டுகிறது. சலசலப்பான வாழ்க்கையின் தேவைகளுக்கு மத்தியில் ஆரோக்கியத்தை மறுசீரமைப்பதற்கும் முன்னுரிமை அளிப்பதற்கும் டிஸ்பெப்டிக் பிரச்சனைகள் ஒரு சமிக்ஞையாக இருக்கலாம். இந்த எதிர்காலத்தில் நீங்கள் முயற்சி செய்யும்போது ஆரோக்கியத்திற்கான அர்ப்பணிப்பு. உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள வசதிகள் மற்றும் தேர்தல்களில் அடையப்படும் வெற்றிகள் ஆகியவை அனுபவங்கள் மற்றும் சாதனைகள் நிறைந்த வாழ்க்கையை ஆதரிக்கும் தூண்களாக இருக்கட்டும். சுருக்கமாக சொன்னால் நீங்கள் இந்த காலத்தில் உடல்நலம் பேணுகிறது. உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் எல்லா வசதிகளும் கொடுக்கப்பட்டு. ஆரோக்கியமற்ற காலத்தில் கிடைக்கும் ஆதாயங்கள் தேர்தலில் வெற்றி. சட்டவிரோத செயல் தொந்தரவு போன்றவை நடக்கலாம். சூரியன் ஜனவரி 1, 2024 முதல் தனுசு ராசியில் சஞ்சரிப்பதால் என்ன பலன்? சுருக்கமாக சொன்னால் நீங்கள் இந்த காலத்தில் பரம்பரை சொத்து ஒருவரின் தொழில் அல்லது அரசாங்கத்தின் மூலம் அல்லது பொறுப்பான பதவியை வகிக்கும் ஆதாயம். தாராளமான சமூக விளையாட்டு மற்றும் இன்பத்தில் விருப்பம். பாதிக்கப்பட்டால் பண இழப்பு ஒழுக்கக்கேடான வாழ்க்கை. கேவலமான பேச்சு ஆடம்பரமான மற்றும் தூண்டுதல் செலவுகள் கொண்டிருப்பீர்கள். சூரியன் ஜனவரி 15, 2024 முதல் மகரம் ராசியில் சஞ்சரிப்பதால் என்ன பலன்? சுருக்கமாக சொன்னால் நீங்கள் இந்த காலத்தில் மரியாதை தைரியம் மிகுந்த தைரியம். உறவினர்கள் மூலம் ஆதாயம். அண்டை வீட்டாருடன் நல்ல புரிதல். ஏஜென்சியில் வெற்றி. வியாபாரத்தில் நல்லது. படைப்பாற்றல் எதிரிகளுக்கு எதிரான வெற்றி. நல்ல ஆரோக்கியம் நற்பெயர் மற்றும் மரியாதை ஆகியவற்றை கொண்டிருப்பீர்கள். பிறந்த ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருந்தால் பிரச்சனைகள் கவலைகள் அனாமதேய மனுக்கள் தவறான அறிக்கைகள்
சிரமங்கள் கொண்டிருப்பீர்கள். குரு மே 1 2024 முதல் ரிஷபம் ராசியில் சஞ்சரிப்பதால் என்ன பலன்? நீங்கள் எதிர்காலத்தில் அடியெடுத்து வைக்கும் போது உங்கள் வாழ்க்கையின் இழைகள் செழிப்பு மற்றும் மனநிறைவின் நாடாவை நெய்கின்றன. ஒரு கூட்டாளியின் இருப்பு நல்ல நடத்தை மற்றும் அசைக்க முடியாத உண்மைத்தன்மை ஆகியவற்றால் வகைப்படுத்தப்படுகிறது. இது உங்கள் பயணத்தின் ஒரு மூலக்கல்லாகும். பெருந்தன்மையால் குறிக்கப்பட்ட இந்த தோழமை பகிரப்பட்ட மகிழ்ச்சிகள் மற்றும் பரஸ்பர ஆதரவுடன் உங்கள் வாழ்க்கையை வளமாக்குகிறது. செல்வம் உங்கள் வாழ்க்கையில் சீராக பாய்கிறது. நிதி வெற்றிக்கான அடித்தளத்தை உருவாக்குகிறது. எதிர்காலம் செல்வச் செழிப்பு மட்டுமல்ல, மிகவும் பணக்காரர் ஆவதற்கான வாய்ப்பையும் கொண்டுள்ளது. உங்கள் முயற்சிகளின் பலன்கள் வளர்ந்து வரும் நற்பெயரின் வடிவத்தில் வெளிப்படுகின்றன. உங்கள் நோக்கங்களை குறிக்கும் ஒருமைப்பாடு மற்றும் அர்ப்பணிப்புக்கான சான்றாகும். விவசாயத்தின் வளமான வயல்களில் வெற்றி மலரும். உங்கள் கதைக்கு பசுமையை சேர்க்கிறது. நிலத்தை பயிரிடுவதற்கான உங்கள் முயற்சிகள் பலனை தருகின்றன. இது இயற்கையுடனான இணக்கமான உறவையும் அது வழங்கும் வரங்களையும் குறிக்கிறது. கூட்டாண்மை மற்றும் வணிக முயற்சிகளில் நீங்கள் அடையும் வெற்றியுடன் பின்னிப்பிணைந்து துறைகளுக்கு அப்பால் ஆதாயங்கள் விரிவடைகின்றன. வழக்கு என்பது ஒரு போர்க்களமாக மாறும். அங்கு வெற்றிகள் வெற்றி பெறுகின்றன. இது சட்ட சிக்கல்களை திறமை மற்றும் உறுதியுடன் வழிநடத்தும் உங்கள் திறனை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. நீதிமன்றத்தில் வெற்றிகள் உங்கள் நற்பெயருக்கு மற்றொரு அடுக்கைச் சேர்க்கின்றன. தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை துறைகளில் உங்கள் நிலையை உறுதிப்படுத்துகின்றன. எதிர்காலம் நீங்கள் செல்லும்போது செழிப்பு நேர்மை மற்றும் சாதனைகளின் பக்கவாட்டுகளால் வர்ணம் பூசப்படுகிறது. நீங்கள் வளர்க்கும் கூட்டாண்மை நல்ல நடத்தை மற்றும் உண்மையால் வகைப்படுத்தப்படும் வலிமையின் தூணாக மாறும். நிதி வெற்றி விவசாய வெற்றிகள் மற்றும் வழக்குகளில் வெற்றிகள் பூர்த்தி மற்றும் சாதனை பற்றிய விவரிப்புக்கு பங்களிக்கின்றன. உங்கள் எதிர்காலத்தின் நிலப்பரப்பில் நீங்கள் பயணிக்கும்போது உங்கள் முயற்சிகளின் விதைகள் ஏராளமான பயிர்களை விளைவிக்கட்டும். மேலும் நீங்கள் உருவாக்கும் கூட்டாண்மை நீடித்த ஆதரவின் ஆதாரமாக இருக்கும். விரியும் அத்தியாயங்கள் உங்களுடையது. ஒவ்வொரு வரியிலும் செல்வம் நற்பெயர் மற்றும் உண்மை மற்றும் நன்மையுடன் இணைவதன் மூலம் வரும் திருப்தி நிறைந்த வாழ்க்கைக்கான சாத்தியங்கள் உள்ளன. சுருக்கமாக சொன்னால் நீங்கள் இந்த காலத்தில் பங்குதாரர் நல்ல நடத்தை மற்றும் உண்மை பெருந்தன்மை செல்வம் அதிகரிப்பு பெரும் செல்வம் நற்பெயர் விவசாயத்தில் வெற்றி கூட்டாளிகள் மூலம் லாபம் நல்ல வியாபாரம் வழக்குகளில் வெற்றி போன்றவை நடக்கலாம். சூரியன் பிப்ரவரி 13 2024 முதல் கும்பம் ராசியில் சஞ்சரிப்பதால் என்ன பலன்? சுருக்கமாக சொன்னால் நீங்கள் இந்த காலத்தில் நீங்கள் உங்கள் லட்சியத்தை அடைவீர்கள். சொத்து நிலம் அல்லது எஸ்டேட் மூலம் ஆதாயம் சொத்துக்களை வாங்குவீர்கள். பிறந்த ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருந்தால் தடைகள் பிரச்சனைகள் முதுமையில் சிரமம் இரத்த அழுத்தம் வீட்டுச் சூழல் மற்றும் சொத்து இழப்பு கொண்டிருப்பீர்கள். சூரியன் 14:03 முதல் மீனம் ராசியில் சஞ்சரிப்பதால் என்ன பலன்? சுருக்கமாக சொன்னால் நீங்கள் இந்த காலத்தில் ஊகங்கள் குழந்தைகளின் சந்தோஷங்கள் மற்றும் கேளிக்கைகள் சினிமா மற்றும் பலவற்றின் மூலம் உங்கள் வாழ்க்கை தனித்துவமான திருப்பங்களை உருவாக்கும். முன்னோக்கிய பயணம் உற்சாகம் மற்றும் சவால்களின் கலவையை உறுதியளிக்கிறது. அனுபவங்களின் வண்ணமயமான திரையை வரைகிறது. இந்த எதிர்காலத்தில் ஊகங்கள் மூலம் கிடைக்கும் லாபங்கள் உங்கள் நிதி முயற்சிகளுக்கு சாகச உணர்வை கொண்டுவரும். சூரியன் ஏப்ரல் 13 2024 முதல் மேஷம் ராசியில் சஞ்சரிப்பதால் என்ன பலன்? சுருக்கமாக சொன்னால் நீங்கள் இந்த காலத்தில் உடல்நலம் பலவீனம் சேவையின் மூலம் ஆதாயம் பதவி உயர்வு வேதியியல் மருத்துவம் மருத்துவமனை இதய கோளாறு புத்திசாலி தைரியம் எதிரிகள் மீது வெற்றி பெரிய குடும்பம் சுயமரியாதை கொண்டிருப்பீர்கள். சனி கும்ப ராசியில் சஞ்சரிப்பதால் என்ன பலன்?
உங்கள் எதிர்காலத்தின் கலக்கண்ணாடியில் பார்க்கும்போது. சவால்கள் மற்றும் வாய்ப்புகளின் கலவையால் குறிக்கப்பட்ட ஒரு சிக்கலான கதை வெளிப்படுகிறது. உங்கள் தாயை பாதிக்கும் ஒரு நாள்பட்ட நோயினால் உங்கள் பயணம் நிழலாடக்கூடும் என்று பிரபஞ்ச சீரமைப்பு அறிவுறுத்துகிறது. இது உங்கள் கதைக்கு உணர்ச்சிகரமான எடையை கொண்டுவருகிறது. இந்த அம்சம் நீங்கள் முன்னே செல்லும் திருப்பங்கள் மற்றும் திருப்பங்களுக்கு செல்லும்போது குடும்ப கவனிப்பு மற்றும் ஆதரவின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. ஸ்கிரிப்ட் குறிப்பிடத்தக்க சொத்து இழப்பை குறிக்கிறது. உங்கள் மூதாதையர் சொத்து உங்கள் குடும்ப வேர்களுடனான உறவுகள் எழுச்சியை சந்திக்க நேரிடலாம். இந்த மாற்றத்தை மீள்தன்மை மற்றும் தகவமைப்புடன் அணுகுமாறு உங்களை வலியுறுத்துகிறது. இந்த இழப்பு பாரம்பரியம் மற்றும் சொத்துக்கான உங்கள் இணைப்புகளை மறுமதிப்பீடு செய்து. ஸ்திரத்தன்மைக்கான புதிய வழிகளை தேட உங்களை தூண்டலாம். நட்சத்திரங்கள் தொலைதூர இடங்களுக்கு ஒரு பயணத்தை பரிந்துரைக்கின்றன. இது சாகசத்தையும் மாற்றத்தையும் கொண்டு வரக்கூடும். இருப்பினும் உங்கள் தாயகத்தில் துரதிர்ஷ்டம் நீடிக்கலாம். இது ஒரு முரண்பாட்டை உருவாக்குகிறது. அங்கு ஆய்வு தனிப்பட்ட வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். ஆனால் உங்கள் பழக்கமான சூழலில் சவால்கள் நீடிக்கின்றன. நற்பெயர் மற்றும் ஒருமைப்பாடு விஷயங்களில் கவனமாக நடந்து கொள்ளும்படி எச்சரிக்கும் வகையில். ஊழல் உங்கள் எதிர்காலத்தில் ஒரு துணைக்கதையாக மாறும். முழுமையற்ற கல்வி ஒரு அத்தியாயத்தை குறிக்கிறது. தொடர்ச்சியான கற்றல் மற்றும் திறன் மேம்பாட்டிற்கான வழிகளை கருத்தில் கொள்ள உங்களை ஊக்குவிக்கிறது. இந்த சவால்களுக்கு மத்தியில் எண்ணெய் வித்துகள் மற்றும் கருப்பு தானியங்கள் மூலம் ஆதாய வடிவில் வெள்ளிப் புரணி வெளிப்படுகிறது. இந்த விவசாய வெற்றியானது நிலத்துடனான உங்கள் இணைப்பிலிருந்து எழும் செழிப்பு மற்றும் நிதி ஸ்திரத்தன்மைக்கான வாய்ப்புகளை சுட்டிக்காட்டுகிறது. ஒரு அரசியல்வாதியுடனான பகை உங்கள் கதைக்கு ஒரு அரசியல் திருப்பத்தை சேர்க்கிறது. அரசியல் நிலப்பரப்பில் விவேகத்துடனும் மூலோபாய சிந்தனையுடனும் செல்ல உங்களுக்கு நினைவூட்டுகிறது. வாழ்க்கையின் முடிவில் தனிமையாக இருப்பது சுயபரிசோதனை மற்றும் விலகல் காலத்தை பரிந்துரைக்கிறது. உங்கள் பயணத்தின் அமைதியான தருணங்களில் ஆறுதலையும் அமைதியையும் கண்டறிய உங்களை தூண்டுகிறது. காஸ்மிக் ஆற்றல்கள் சாதகமாக இணைந்தால். எதிர்பாராத பொக்கிஷம் எதிர்பாராத செல்வத்தையும் மிகுதியையும் கொண்டு வரக்கூடிய ஒரு நல்ல திருப்பம் உள்ளது. இந்த எதிர்காலத்தை நீங்கள் வழிநடத்தும் போது. சவால்களை பின்னடைவுடன் சந்திக்கலாம். மேலும் வாய்ப்புகள் ஞானம் மற்றும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் நிறைந்த வாழ்க்கைக்கு வழிவகுக்கும். சுருக்கமாக சொன்னால் நீங்கள் இந்த காலத்தில் தாய்க்கு நாள்பட்ட நோய் மூதாதையர் சொத்து இழப்பு தொலைதூர பயணம் சொந்த நிலத்தில் துரதிர்ஷ்டம் ஊழல் முழுமையற்ற கல்வி எண்ணெய் வித்துக்கள் மற்றும் கருப்பட்டிகளால் ஆதாயம் அரசியல்வாதியுடன் பகை வாழ்வின் இறுதியில் தனிமை நன்றாக அமைந்து 2, 7, 11 ஆகிய அதிபதிகளிடமிருந்து நல்ல அம்சங்களைப் பெற்றால் புதையல் மூலம் வரும் போன்றவை நடக்கலாம். சூரியன் மே 14 2024 முதல் ரிஷபம் ராசியில் சஞ்சரிப்பதால் என்ன பலன்? சுருக்கமாக சொன்னால் நீங்கள் இந்த காலத்தில் திருமணத்திற்குப் பிறகு வெற்றி பெருந்தன்மை உறுதியான நிரந்தர பற்று பிரபலமானது நடுவர் மன்றத்தால் தவிர்க்கப்பட்ட வழக்கு சமரசம் வியாபாரத்தில் பங்குதாரர்கள் மூலம் ஆதாயம் தளர்வான ஒழுக்கம் தாமதமான திருமணம் மனைவியின் ஆதிக்கம் பயணங்கள் கொண்டிருப்பீர்கள். சூரியன் ஜூன் 15 2024 முதல் மிதுனம் ராசியில் சஞ்சரிப்பதால் என்ன பலன்? சுருக்கமாக சொன்னால் நீங்கள் இந்த காலத்தில் திருமணத்திற்குப் பிறகு நல்ல அதிர்ஷ்டம் கூட்டாண்மை மூலம் லாபம் சுய தியாகம் அல்லது ஏதேனும் வீரச் செயலால் முடிவடையும் உயிர்ச்சக்தியை மேம்படுத்துகிறது. நீண்ட ஆயுளுக்கு பங்களிக்கிறது. பிறந்த ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருந்தால் குறைபாடுள்ள பார்வை பொருளாதாரம் வன்முறை முடிவு செல்வ இழப்பு ஒழுக்கக்கேடான தொடர்பு வழக்கு மற்றும் வறுமை கொண்டிருப்பீர்கள். ராகு ஆரம்பத்தில் இருந்து சனி பெயர்ச்சி முழுவதும் மீன ராசியில் சஞ்சரிப்பதால் என்ன பலன்? உங்கள் எதிர்காலத்தின் கலக்கண்ணாடியில் பார்க்கும்போது நிகழ்வுகளின் நாடா விரிவடைகிறது. ஒவ்வொரு இழையும் உங்களுக்காக காத்திருக்கும் தனித்துவமான கதைக்கு பங்களிக்கிறது. உங்கள் குழந்தையின் பிரசவத்தின் போது அறுவை சிகிச்சை உதவி தேவை என்ற நிலையில் பயணம் தொடங்குகிறது. இந்த ஆரம்பகால சவால் நெகிழ்ச்சி மற்றும் வலிமையால் குறிக்கப்பட்ட ஒரு கதைக்கு களம் அமைக்கிறது. விளையாட்டுத்திறன் மண்டலத்தில் ஒரு வெள்ளி கோடு தோன்றுகிறது.
அங்கு ஒரு நல்ல விளையாட்டு வீரராக உங்கள் திறமை வரையறுக்கும் அம்சமாக மாறும். தசை பயிற்சிகளில் ஈடுபடுவது உடல் செயல்பாடு மட்டுமல்ல, வலுவான ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வுக்கான பாதையாக மாறும். ஆயினும்கூட, தடகளத்தின் இந்த விவரிப்புக்குள் எச்சரிக்கையின் குறிப்பு வெளிப்படுகிறது. அவசர முடிவுகளும் அதீத ஈடுபாடும் தடைகளை ஏற்படுத்தலாம். ஈர்ப்புகளின் கவர்ச்சி மற்றும் மிகைப்படுத்துவதற்கான போக்கு ஆகியவை ஒரு நுட்பமான சமநிலை தேவைப்படலாம். உங்கள் தேர்வுகளில் கவனத்துடன் இருக்க வேண்டும். எதிர்காலம் ஒரு குறிப்பிட்ட ஆபத்தை சுட்டிக்காட்டுகிறது, குறிப்பாக உங்கள் முதல் குழந்தைக்கு. இந்த வெளிப்பாடு உங்கள் சந்ததியினரின் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வை உறுதிப்படுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து. கவனமாக நடக்க நினைவூட்டுகிறது. ஊகங்களில் சாத்தியமான இழப்புகளுடன் நிதி நிலப்பரப்புகள் சவால்களை முன்வைக்கலாம். குழந்தைகளுடனான தகராறுகள் குடும்ப திரைச்சீலையை மேலும் சிக்கலாக்குகின்றன. இந்த நுணுக்கங்களை தீர்க்க திறந்த தொடர்பு மற்றும் புரிதலை கோருகின்றன. அரசாங்கத்தின் அதிருப்தியின் தோற்றத்துடன் கதை ஒரு வியத்தகு திருப்பத்தை எடுக்கிறது. இது தொழில்முறை முன்னணியில் சாத்தியமான சவால்களை சமிக்ஞை செய்கிறது. எச்சரிக்கை மற்றும் நெறிமுறை தரநிலைகளை கடைபிடிக்க வலியுறுத்துகிறது. குற்றச் செயல்கள் மற்றும் அவதூறுகள் கதைக்களத்தில் நுழைவதால் கேன்வாஸ் மீது இருண்ட நிழல் படுகிறது. இந்த கூறுகள் விளைவுகளின் எடையை கொண்டுள்ளன, நெறிமுறை நடத்தை மற்றும் பொறுப்பான முடிவெடுக்கும் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகின்றன. உங்கள் எதிர்காலத்தின் அத்தியாயங்களில் நீங்கள் செல்லும்போது. சவால்களை பின்னடைவுடன் சந்திக்கலாம், வெற்றிகள் பணிவுடன் கொண்டாடப்படும். மற்றும் ஞானத்தால் வழிநடத்தப்படும் முடிவுகள் உங்கள் வாழ்க்கையின் விவரிப்பு அனுபவங்களின் மொசைக் ஆகும். மேலும் ஒவ்வொரு தேர்விலும் வளர்ச்சி, ஒருமைப்பாடு மற்றும் நல்வாழ்வு நிறைந்த எதிர்காலத்தை வடிவமைக்கும் சக்தி உங்களுக்கு உள்ளது. சுருக்கமாக சொன்னால், நீங்கள் இந்த காலத்தில் பிரசவத்தின் போது அறுவை சிகிச்சை உதவி, நல்ல விளையாட்டு வீரன், தசை பயிற்சி, சொறி, ஈர்ப்பு, அதிக ஈடுபாடு, முதல் குழந்தைக்கு காயம் ஏற்படும் ஆபத்து, குழந்தைகளுடன் யூக தகராறில் இழப்பு, அரசாங்கத்தின் அதிருப்தி, குற்றச்செயல்கள், ஊழல் போன்றவை நடக்கலாம். சூரியன் ஜூலை 16, 2024 முதல் கடகம் ராசியில் சஞ்சரிப்பதால் என்ன பலன்? சுருக்கமாக சொன்னால், நீங்கள் இந்த காலத்தில் மதம், கல்லூரிகள் அல்லது சட்டத்துறையுடன் தொடர்பு, பயணங்கள் மூலம் ஆதாயங்கள், ஆராய்ச்சி மேற்கொள்வதற்கான விருப்பம், வெளிநாட்டில் வெற்றி, நேர்மையான மத நம்பிக்கைகளில் நிலையானது, தன்னம்பிக்கை, புகழ் அதிகரிப்பு, புண்ணிய செயல்கள், முயற்சிகளில் வெற்றி, அதிகம் பண்புகள் கொண்டிருப்பீர்கள். சூரியன் ஆகஸ்ட் 16, 2024 முதல் சிம்மம் ராசியில் சஞ்சரிப்பதால் என்ன பலன்? சுருக்கமாக சொன்னால், நீங்கள் இந்த காலத்தில் வருமான அதிகரிப்பு, அந்தஸ்து, கௌரவம் மற்றும் அதிகாரத்தில் முன்னேற்றம், சுதந்திரமான ஒழுக்கமான பரம்பரை, வணிகம், தொழில், பதவி உயர்வு, நல்ல உயிர்ச்சக்தி, ஆபரணங்கள், சாதுரியம், இசை, கலைகளில் விருப்பம் உள்ளவர், சிறிய சமூகம் அல்லது கிராமத்தின் தலைவர், அரசியல் வாழ்க்கையில் வெற்றி கொண்டிருப்பீர்கள். கேது ஆரம்பத்தில் இருந்து சனி பெயர்ச்சி முழுவதும் கன்னி ராசியில் சஞ்சரிப்பதால் என்ன பலன்? நீங்கள் பிரபஞ்ச கலக்கண்ணாடியில் பார்க்கும்போது, வெற்றி மற்றும் செழுமையின் சாயல்களில் வர்ணம் பூசப்பட்ட ஒரு நம்பிக்கைக்குரிய எதிர்காலம் உங்கள் முன் விரிகிறது. நட்சத்திரங்கள் நட்பிற்கான விவேகமான அணுகுமுறையை பரிந்துரைக்கின்றன. மூத்தவர் மற்றும் புத்திசாலிகள் மத்தியில் தோழர்களை தேர்ந்தெடுக்கும் போக்கு, இந்த நட்பு உங்கள் பயணத்தில் வழிகாட்டுதல் மற்றும் ஆதரவின் ஆதாரமாக இருப்பதால், இந்த தேர்வு சாதகமானது என்பதை நிரூபிக்கிறது. வான உடல்களின் சீரமைப்பு நிறைவேறிய நம்பிக்கைகளை குறிக்கிறது, இது உங்கள் அபிலாஷைகள் உறுதியான வெற்றிகளாக வெளிப்படும் என்பதை குறிக்கிறது. நிதி செழிப்பு உங்களை பார்த்து புன்னகைக்கிறது. மேலும் நட்சத்திரங்கள் நீங்கள் செல்வந்தராக மாறும் எதிர்காலத்தை முன்னறிவிக்கின்றன மற்றும் நில உரிமையாளர் உங்கள் வளர்ந்து வரும் செல்வத்திற்கு ஒரு சான்றாக மாறும். நீங்கள் செல்வாக்கு மற்றும் அதிகார பதவிகளுக்கு ஏறும்போது, அரசியல் அதிகாரம் உங்கள் கதையின் ஒரு அங்கமாகிறது. காஸ்மிக் ஸ்கிரிப்ட் உங்கள் கல்வி பயணத்தில் சில தடைகளை அறிமுகப்படுத்துகிறது, கற்றலை நெகிழ்ச்சியுடனும் உறுதியுடனும் அணுகுமாறு உங்களை தூண்டுகிறது.
உங்கள் மூத்த சகோதரருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய எச்சரிக்கையுடன் ஒரு குறிப்பு ஒலிக்கப்படுகிறது. இந்த அம்சம் குடும்ப உறவுகளில் விழிப்புணர்வையும் பாதுகாப்பு நிலைப்பாட்டையும் ஊக்குவிக்கிறது. ஒரு பிரகாசமான குறிப்பில் ஆறுதல் மற்றும் இயக்கம் இரண்டையும் குறிக்கும் வாகனங்களை வைத்திருப்பதன் மூலம். நீங்கள் போக்குவரத்து மகிழ்ச்சியில் மகிழ்ச்சி அடைவீர்கள் என்று நட்சத்திரங்கள் தெரிவிக்கின்றன. கட்டளையிடும் அதிகாரம் உங்கள் தொழில்முறை பயணத்தின் ஒரு அடையாளமாக மாறும். இது நிறுவனங்களில் வெற்றி மற்றும் நிலையான பதவி உயர்வுக்கு வழிவகுக்கும். வாழ்க்கையின் பல்வேறு துறைகளில் நீங்கள் செலுத்தும் செல்வாக்கு வருமானம் அதிகரிப்பதற்கு பங்களிக்கிறது. நிதி ஸ்திரத்தன்மை மற்றும் ஏராளத்திற்கான களத்தை அமைக்கிறது. இந்த பிரபஞ்ச கதையை நீங்கள் கடந்து செல்லும்போது. நீங்கள் வளர்க்கும் நட்பு ஞானத்தின் ஆதாரமாக இருக்கட்டும். மேலும் உங்கள் நம்பிக்கைகள் உறுதியான சாதனைகளாக மலரட்டும். கல்வியில் நீங்கள் சந்திக்கும் தடைகள் அதிக அறிவை பெறுவதற்கான படிக்கட்டுகளாக இருக்கட்டும். மேலும் குடும்ப பிணைப்புகள் சாத்தியமான சவால்களை எதிர்கொண்டு நெகிழ்ச்சியுடன் இருக்கட்டும். உங்கள் அதிகாரம் செல்வாக்கு மற்றும் செழிப்பு ஆகியவை சாதனை மற்றும் நிறைவின் கதையை வடிவமைக்கும். எதிர்காலத்தை நட்சத்திரங்கள் கணிக்கின்றன. சுருக்கமாக சொன்னால் நீங்கள் இந்த காலத்தில் நண்பர்களை தேர்ந்தெடுங்கள். பெரும்பாலும் பெரியவர்கள் நம்பிக்கைகள் நிறைவேறும். பணக்காரர் ஆகிறார். நிலம் அரசியல் அதிகாரம் கல்வியில் தடைகள். மூத்த சகோதரருக்கு ஆபத்து. போக்குவரத்து வசதி வாகனம் அதிகாரம். நிறுவனங்களில் வெற்றி பதவி உயர்வு செல்வாக்கு வருமான அதிகரிப்பு போன்றவை நடக்கலாம். சூரியன் செப்டம்பர் 16 2024 முதல் கன்னி ராசியில் சஞ்சரிப்பதால் என்ன பலன்? சுருக்கமாக சொன்னால் நீங்கள் இந்த காலத்தில் லட்சியம் ஆசையை நிறைவேற்றும் மரியாதையான விசுவாசமான அதிகாரத்தில் உள்ளவர்களுடன் நேர்மையான தொடர்பு. நம்பிக்கையுள்ள நிரந்தர நண்பர்கள் சமூக வெற்றி நல்ல வணிகம் பல வாகனங்கள். அரசியல்வாதிகளுடன் நட்பாக இல்லை கொள்கை கொண்டிருப்பீர்கள். சூரியன் அக்டோபர் 17 2024 முதல் துலாம் ராசியில் சஞ்சரிப்பதால் என்ன பலன்? சுருக்கமாக சொன்னால் நீங்கள் இந்த காலத்தில் மருத்துவம் வேதியியல் அமானுஷ்ய அறிவியல் ஆகியவற்றில் வெற்றி. மருத்துவமனை சிறைச்சாலை சானடோரியம் போன்றவற்றுடன் தொடர்பு கொள்வது. ஒதுங்கிய வாழ்க்கை சுய தியாகம் ஆகியவற்றை விரும்புகிறது. ஏழ்மையால் பாதிக்கப்பட்டிருந்தால் நேராக முன்னோக்கி அல்ல. விதவைகள் நேர்மையற்றவர்கள் பெற்றோருடன் தகராறு ஆபத்து. வெளிநாட்டில் இழப்பு கொண்டிருப்பீர்கள். சூரியன் நவம்பர் 16 2024 முதல் விருச்சிகம் ராசியில் சஞ்சரிப்பதால் என்ன பலன்? சுருக்கமாக சொன்னால் நீங்கள் இந்த காலத்தில் தாராளமான உறுதியான வெளிப்படையான கண்ணியம் சுதந்திரமான நம்பிக்கையான நல்ல உடல் அமைப்பு. திருப்திகரமான நோய் எதிர்ப்பு சக்தி வெற்றிகரமான முயற்சிகள். அதிகாரிகளுடன் நல்ல உறவு பதவி உயர்வு சுமூகமான வாழ்க்கை. குறைபாடுள்ள பார்வை பெருமை கொண்டிருப்பீர்கள். சூரியன் டிசம்பர் 15 2024 முதல் தனுசு ராசியில் சஞ்சரிப்பதால் என்ன பலன்? சுருக்கமாக சொன்னால் நீங்கள் இந்த காலத்தில் பரம்பரை சொத்து ஒருவரின் தொழில் அல்லது அரசாங்கத்தின் மூலம் அல்லது பொறுப்பான பதவியை வகிக்கும் ஆதாயம். தாராளமான சமூக விளையாட்டு மற்றும் இன்பத்தில் விருப்பம். பாதிக்கப்பட்டால் பண இழப்பு ஒழுக்கக்கேடான வாழ்க்கை கேவலமான பேச்சு. ஆடம்பரமான மற்றும் தூண்டுதல் செலவுகள் கொண்டிருப்பீர்கள். இந்த காலத்தில் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் சுக்கிரன் ஆகிய 5 கிரகங்களின் சஞ்சார பலன் என்ன? சூரியன் மட்டுமே மிக முக்கியமான கிரகம் நட்சத்திரம். மனிதனின் உயிர்காரகன். எனவே அதன் கோச்சார பலன் மட்டும் வருட சஞ்சாரத்தில் பார்க்கப்படுகிறது. செவ்வாய் புதன் சுக்கிரன் ஆகிய 3 கிரகங்களும் ஒரு வருடத்தில் 12 ராசிகளிலும் சஞ்சரிப்பதால். மாத பலன்களில் அவற்றின் சஞ்சார பலன் பார்க்க வேண்டும். சந்திரன் ஒரு மாதத்தில் 12 ராசிகளிலும் சஞ்சரிப்பதால் வார நாள் பலன்களில் அதன் சஞ்சார பலன் பார்க்க வேண்டும். இந்த குறிப்பிட்டுள்ள பலன்கள் எல்லோருக்கும் பொருந்துமா? இது ஒரு முக்கியமான கேள்வி. ஜோதிடத்தில் பிறந்த ஜாதகம் கொண்டு தசை புக்தி அந்தரம் சூட்சுமம் படியும். ஏதாவது குறிப்பிட்டுள்ள கேள்வி கேட்டு. அந்த கேள்விக்குரிய பாவம் பாவமுனை நட்சத்திரம். உப நட்சத்திரம்
உப உப நட்சத்திரம் உப 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 நட்சத்திரம். நட்சத்திர சாரம் மற்றும் துணை பாவம். பாவ முனை நட்சத்திரம் நட்சத்திர சாரம் மேற்சொன்ன அனைத்தின் நட்சத்திரம். உப நட்சத்திரம் உப உப நட்சத்திரம் உப 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 நட்சத்திரம் போன்ற பல்வேறு கணக்குகளை பார்த்து பலன் கூறுவது சரியான முறையில் பலன் கூறுவதாகும். மேற்படி பலனை கேள்வி கேட்ட நேரத்தின் ஜாதகத்தின் மூலம் பல்வேறு கணக்குகளை பார்த்து பலன் கூறுவதும் சரியான முறையில் பலன் கூறுவதாகும். மேற்சொன்ன 2 முறைகள் மட்டுமே சரியான முறையில் பலன் கூறுவதாகும். கோச்சரா பலன்கள்